முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி விசாரணை பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் தொடங்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் என்னென்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அன்பழகன் மற்றும் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இப்பொழுது அன்பழகன் தரப்பிலிருந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் இறுதி விசாரணை நீங்கள் துவக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கை தொடர்பாக மற்ற மனுதாரர்களான கர்நாடக அரசு மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 கேட்கப்பட்டது. அவர்களும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உச்சநீதிமன்றமானது வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையை துவக்க இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களுக்கு வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாமா என்பது குறித்து அன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மீண்டும் முடிவெடுக்க இருக்கிறது. ஏனெனில் உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு மற்றும் சில சிறப்பு அமர்வுகள் எல்லாம் சில வழக்குகளை விசாரிக்க இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு மற்ற வழக்குகளுக்கு இடையே தொடர்ந்து விசாரிக்க முடியுமா என்பது குறித்த ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் இந்த வழக்கை தாங்கள் தொடர்ந்து விசாரிக்க இருப்பதாகவும் நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் தெரிவித்திருக்கிறார். வழக்கினுடைய அவசரத்தை கருத்தில் கொண்டு இதனை உடனடியாக உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அன்பழகனுடைய கோரிக்கையும் மற்றும் கர்நாடக அரசினுடைய கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, மனோஜ், பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து தினமும் விசாரணை நடைபெறுமா அப்படிங்கிறது நமக்கு எப்போது தெரிய வரும்? திவ்யா, அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதலே இறுதி விசாரணை என்பது தற்போது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எனவே மனுதாரர்கள் தரப்பில் இருந்து இந்த வழக்கில் என்ன விஷயங்களை குறிப்பாக விசாரிக்க வேண்டும் என்ற அந்த அம்சங்கள் தொடர்பான பதிலை உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறது. எனவே அதை அவர்கள் எவ்வளவு விரைவாக தாக்கல் செய்கிறார்களோ அதனுடைய அடிப்படையில் விசாரணைகள் உடனடியாக துவங்கிவிடும். மேலும் பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றமானது அதனை எப்பொழுது விசாரிக்கலாம், தங்களுடைய அமர்வுக்கு எப்பொழுதெல்லாம் வழக்குகள் இல்லை என்பது குறித்து ஆராய்ச்சி செய்யும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் பிப்ரவரி 2, 3, 4 ஆகிய அந்த 3 தேதிகளிலும் வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதே போன்ற ஒரு 3 நாட்களுக்கு வழக்கு விசாரிக்கப்படலாம். ஏனெனில் தற்பொழுதுதான் உச்சநீதிமன்றமானது அரசியல் சாசன அமர்வுகள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தங்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனுடைய அடிப்படையில் தங்கள் எப்பொழுது வழக்குகளுக்கு அதாவது வழக்குகளை விசாரிப்பதற்கு இருந்து சில வழக்குகள் குறைவாக இருக்கிறது அல்லது எப்பொழுது தங்களுக்கு இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து விசாரிக்க நேரம் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றம் முழுமையாக ஆராய்ச்சி செய்யும். எனவே 2ஆம் தேதி அன்றே எப்பொழுதெல்லாம் வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க போகிறது என்பது குறித்த அந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. திவ்யா, மனோஜ், இந்த வழக்குல முதல்வர் உள்ளிட்ட 4 பேர் பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்காங்களே, இது குறித்து சொல்லுங்க. திவ்யா, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், இது ஒரு 14 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற வழக்கு. உச்சநீதிமன்றம் என்பது தற்பொழுது ஒன்றும் ஒரு விசாரணை நீதிமன்றம் கிடையாது. எனவே நாங்கள் எந்த விஷயத்தை குறிப்பாக நீங்கள் விசாரிக்க விரும்புகிறீர்கள் அல்லது விசாரணை நீதிமன்றத்திலும் சரி உயர் நீதிமன்றத்திலும் சரி என்ன விஷயத்தை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்பது குறித்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அவ்வாறு பதில் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு விசாரிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே அவ்வாறு அந்த குறிப்பிட்ட அம்சங்கள் என்ன என்பது குறித்து நீங்கள் தெளிவாக தெரிவித்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் அதனுடைய அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் கர்நாடக அரசோ அன்பழகன் தரப்போ அல்லது ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தரப்போ எந்த விதமான பதிலையும் தங்கள் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யவில்லை. எனவே அவ்வாறு அவர்கள் பதில்களை தாக்கல் செய்யும் பொழுதுதான் இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணை அல்லது அந்த இறுதி விசாரணை என்பது எளிதாக இருக்கும். எனவே அதைத்தான் உச்சநீதிமன்றமானது வரும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு முன்பாக அந்த விசாரிக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க அம்சங்களை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறது. திவ்யா,